வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேலு நாட் ரீச்சபிள்னு வருது. சரி, அம்மா நம்பருக்கு கூப்பிடுங்க. ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அப்படியா? சரி, நான் நேர்ல போய் பார்த்து என்னாச்சுன்னு பார்த்து கூப்பிட்டு வரேன். நீங்க இங்க இருக்கிற வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன மாப்பிள்ள இது? இந்த நேரத்துல போய் நீங்க பாக்குறேன்னு சொல்றீங்க? மா, அவர்தான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்றாருல. பூஜா ஆசைப்பட்ட மாதிரி எல்லாருமே இருந்து தாலி பிரிச்சு போட்டாதான் இவருக்கு சந்தோஷமாவே இருக்கும். நாங்க இங்க எல்லாமே பாத்துக்கிறோம், நீங்க போய் பாத்துட்டு வாங்க. சரிங்க, நான் போய் வந்துறேன். என்னமா? அண்ணன் எங்க வரலையான்னு அவ கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றது? அத்தை, உண்மை என்னன்னு நாம சொல்லிதானே ஆகணும். நல்ல காரியத்தை நம்ம நடத்திதான் ஆகணும். வாங்க கோயிலுக்குள்ள போலாம். வாங்க, வா மாப்ள. ஆமாமா, கவலைப்படுற நேரம் இது இல்ல. ஆமாம்மா, பூஜாவுக்கு தாலி பிரிச்சு கோக்கறதா இப்ப முக்கியம். ஆமாமா, என்னம்மா பாத்துட்டே இருக்கீங்க? நேரமாச்சு, உள்ள எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. கற்பகம், இங்க என்ன நின்னு பேசிட்டு வாங்க உள்ள போலாம். அப்பா, அம்மா, வேலு வேலு வந்துட்டீங்களா? உங்களை தான் பாக்குறதுக்காக வந்துட்டு இருந்தேன். கரெக்டா வந்துட்டீங்க. வேலு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? உடனே ஆரம்பிக்கணும். சரி வாங்க வாங்க. சரி போயிடலாம். அண்ணன் எங்கக்கா வரல? வாப்பா, உள்ள போய் பேசிக்கலாம். வா, உள்ள போலாம். சரி வாங்க வாங்க வாங்க. பாத்தீங்கல்ல, உங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் எவ்வளவு சுயநலமா பேசிட்டு போறாங்கன்னு. இதாங்க உங்க குடும்பத்து ஆளுங்க. இவங்களுக்காக தான் நீங்க இத்தனை நாளா ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணீங்க. முதல்ல என் தம்பின்னு அந்த உதவக்கரைய தலையில தூக்கி வச்சுட்டு எப்படி ஆடினீங்க? சமயம் பார்த்து நல்ல காலை வாரி விட்டுட்டு போயிட்டான். உங்க பாசமலர் தங்கச்சி அவ வாழ்க்கை தான் முக்கியம்னு உங்க வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டு போயிட்டாலே. அதுக்கப்புறம் உங்க அக்கா பா என்ன பேச்சு பேசிட்டு போறாங்க. அதுலயும் உங்க அம்மா பேசினாங்க பாத்தீங்களா? நாளைக்கு யாருமே இல்லாம நீங்க தனி மரமா ஆயிடுவீங்கன்னு சாபலம் விட்டுட்டு போறாங்க. இப்படிப்பட்டவங்களோட தான் நீங்க இத்தனை நாள் வாழ்ந்திருக்கீங்க. சரியா சொன்னடி கீர்த்தி. எங்க குடும்பம் கூட்டு குடும்பம், கோவில் மாதிரி, அதை யாரும் கலைக்க கூடாது அப்படி இப்படின்னு வசனம் பேசிக்கிட்டு இருந்த அந்த கற்பகம் மக பாசம்னு வந்த உடனே மூத்த பிள்ளைய வேணான்னு தூக்கி போட்டு போயிட்டாங்க. இதுங்களுக்காகத்தான் இத்தனை நாளா மாப்பிள்ள மாடு மாதிரி உழைச்சி கொட்டி அவர் வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டாரு. நல்ல வேளை இன்னைக்காவது இவங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுதே. ஏண்டி கீர்த்தி, எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. அன்னைக்கு அந்த பூஜாவை மண்டபத்தில இருந்து கடத்தினதுக்கு பின்னாடி இந்த கும்பலும் துணையா இருக்குமோன்னு தோணுது. நீ என்னடி சொல்ற? என்னமோமா, இன்னைக்கு அவங்கள பத்தின விஷயம் வெட்ட வெளிச்சமா ஆயிடுச்சு. விட்டு தொலை. ஏங்க பாத்தீங்களா, உங்க குடும்பமே சேர்ந்து உங்களை இப்படி தனி மரமா நிக்க வச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப நீங்க ஒரு தனி ஆளு. உங்களுக்குன்னு இப்போ யாருமே இல்லைங்க. இப்ப உங்க கூட இருக்கிறது நானும் என் அம்மாவும் மட்டும்தாங்க. ஆமா மாப்பிள்ள, குடும்பம் குடும்பம்னு கட்டி அழுதுகிட்டு இருந்தீங்க. இப்ப பாருங்க, அந்த குடும்பமே உங்களை தனி ஆளாக்கி விட்டுட்டு போயிடுச்சு. போய் அந்த வீணா போன உங்க தம்பி கிட்ட போய் ஒட்டிக்குச்சு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. போகட்டும், வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு நாங்க இருக்கோம் மாப்பிள்ள. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க.
நீங்க இங்க இருக்கிற சொகுசு என்ன ஆடம்பரம் என்ன அதையெல்லாம் விட்டுட்டு போயும் போயும் பாசம் பந்தோன்னு கேவலம் அழுகுன காய்கறி கூட வாங்க பக்கு இல்லாம இருக்காங்களே அந்த குடும்பம். தீப்பெட்டி மாதிரி இருக்கிற குடிசை. அவங்கெல்லாம் அங்க இருந்து கஷ்டம்தான் பட போறாங்க. ஆமாண்டி, அங்க போய் படுக்கவும் சாப்பிடவும் இடம் இல்லாம கொசு கடியில கஷ்டப்படும் போதுதான் இங்க இருக்கிற அருமையே தெரியும். ஆனா ஒண்ணு மாப்ள, அவங்க கஷ்டப்பட்டு திரும்ப திருந்தி வந்தா அவங்கள நம்ம ஏத்துக்கவே கூடாது. அந்த பூஜா வேலு கூட சேர்த்து இவங்களையும் தலை முழுகிடணும். ஏய், அதுங்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியில போயிடுச்சுங்க. முதல்ல பினாயில போட்டு வீட்டை நல்லா கழுவி விட்டுறணும். நல்ல ஸ்வீட் செஞ்சு சாப்பிடணுண்டி. அப்பா, எவ்வளவு நாள் ஆசை நிறைவேறி இருக்கு. அப்பா கடவுளே, தெய்வம்லாம் இப்பதான் கண்ணை திறந்துருக்கு. மாரியாத்தா, நானே நேர்ல வந்து உனக்கு படையல் போடுறேன். அப்பா, இனி இந்த வீட்டுல நீ நானும் மட்டும்தாண்டி. கற்பகத்தோட ரூம் இருக்கு பாத்தியா, அதை இனிமே நான் எடுத்துக்கிறேன்டி. அந்த ரூம் தான் நல்ல பெருசா இருக்கு, நல்ல ஏசி காத்து வரும். என்னடி? என்னங்க, ஏங்க இப்படி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? போனவங்கள பத்தியே ஏங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? இருக்கிற எங்களை கொஞ்சம் பாருங்க. அவங்க மேல வச்ச பாசத்தை கொஞ்சமாச்சு என் மேல வைங்க. உங்க பொண்டாட்டியா கடைசி வரைக்கும் உங்க கூட நான் தான் நிக்க போறவன். நான், எங்க அம்மா, நமக்கு பிறக்க போற குழந்தை, இனிமே இதான் நம்ம குடும்பம். இனிமே கொஞ்சம் நமக்காக வாழுங்க. ஆமா மாப்பிள்ள, இது வரைக்கும் அம்மா அப்பா தம்பி தங்கச்சின்னு ஏமாந்ததெல்லாம் போதும். என்னங்க, நம்மள மதிக்காம நம்மள வேண்டான்னு போனவங்கள நம்ம இனிமே சேர்த்துக்கவே கூடாதுங்க. அந்த வேலு செல்வி கூட ஒண்டி கொடுத்தனத்துல கஷ்டப்பட்டாதான் நம்ம அருமை அவங்களுக்கு புரியும். போகட்டும், விடுங்க. அவரும் வெயிட் பண்ணிட்டு செல்வி இருக்காரு. எல்லாம் வந்துட்டாங்க பாருங்க. பூஜா, அங்க பாரு. வாங்க சம்பந்தி. பூஜா, வாங்க சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. வணக்கம்மா. வாங்க. என்ன மகா, ஏன் லேட்டு? ஒண்ணுல கொஞ்சம் டிராபிக்கா இருந்தது, அதான் லேட் ஆயிடுச்சு. சரி சரி. மா, ஏமா இவ்ளோ நேரம்? நீங்க வர லேட் ஆனதும் நான் பயந்தே போயிட்டேம்மா. ஏய், என் பொண்ணு ஃபங்க்ஷனுக்கு நான் எப்படி வராம இருப்பேன்? ம்? என் கண்ணை பட்டுடும் போல இருக்கு. அழகா இருக்கு. அம்மா, திரு அண்ணனை காணோம். அண்ணன் வந்துட்டு இருக்கா? நீங்க முன்னாடி வந்துட்டீங்களா?